அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையிலே நம் வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம்? வேதாகமத்தில் அநேக ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, இன்னைக்கு ஸ்பெஷலாக 4 சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மைகள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். சரி, இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டின் அஸ்திபாரம் என்றே நம்ம சொல்லலாம். சரி, பழைய ஏற்பாட்டின் அஸ்திபாரம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆகம புத்தகங்கள் என்று நம்ம பார்க்கலாம். 5 ஆகம புத்தகங்கள்: ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்கள் பழைய ஏற்பாட்டின் அஸ்திபாரம். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டின் அஸ்திபாரம் என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி. ஆனா இந்த 5 ஆகமத்தை எழுதின மோசையின் பெயரினால் அந்த புத்தகங்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை. சரி, மோசே 1, மோசே 2 அப்படிலாம் என்ன பண்ணல, இல்ல. 1 மோசையின் புத்தகம், 2 மோசையின் புத்தகம் அப்படிலாம் இல்ல. அந்த புத்தகத்தின் மைய கருவை வைத்து தான் பெயர் வச்சிருக்காங்க. ஆதியில் நடந்த காரியங்களை பற்றி ஆதியாகமம் என்றும், யாத்திரையின் போது நடந்ததுனால யாத்திராகமம் என்றும், லேவியராகமம் என்றும், எண்ணாகமம் என்றும், உபாகமம் என்றும் வைத்திருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் உள்ள 4 சுவிசேஷ புத்தகமோ அந்த எழுதின எழுத்தாளர்களின் பெயரினால் அடையாளப்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4மே அதன் எழுத்தாளர்களின் பெயரினால் அடையாளப்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது, தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மையில் ஒரு காரியத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இதுல ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகமும் எவ்விதமாக தொடக்கம் செய்யப்படுகிறது என்பதுதான் இந்த தனித்தன்மையில் நாம் பார்க்க போறோம். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷ நூல் என்பதை வேத அறிஞர்கள் நிதானிக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகம் எவ்விதமாக தொடங்குகிறது என்றால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்குது அப்படின்னா, மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் இயேசுவின் பிறப்பில் நடந்த நிகழ்வை வைத்து, அவர் பிறந்த நிகழ்வை மையமாக வைத்து எழுதப்பட்டிருந்தது என்றால், இந்த மார்க்கு டைரக்டா ஒரு ஜம்ப் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசுவின் 30ஆம் வயதில் நடக்கக்கூடிய அவர் ஞானஸ்நான நிகழ்வில் இருந்து தான் தன்னுடைய சுவிசேஷத்தை என்ன பண்றாரு, தொடங்குகிறார். முதல் 30 வருடத்தில் நடந்த எந்த ஒரு நிகழ்வும் என்ன பண்ணப்படல, பதிவு செய்யப்படாததை மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். கிளியரா நான் சொல்றது புரியுதுங்களா? நிச்சயமா. இப்போ இயேசுவின் பிறப்பின் போது வந்த தூதர்களை பற்றின காரியம், சாஸ்திரிகள் வந்த காரியங்கள், 12 வயதில் அவர் எருசலேம் தேவாலயத்தில் பேசின காரியங்கள், இப்படியாக இயேசுவின் வாழ்வில் முதல் 30 வருடங்களில் நடந்த நிகழ்வெல்லாம் யார் பதிவு பண்ணல? மார்க்கு பதிவு பண்ணவில்லை. அப்படிங்கிறத உங்களுடைய மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சில சுவிசேஷ புத்தகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வம்ச வரலாறுகளை கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வம்ச வரலாறுலாம் யார் பதிவு பண்ணல அப்படின்னா மார்க்கு பதிவு செய்யவில்லை. ஏன் மார்க்கு இவ்விதமாக தொடங்குகிறார் என்றால், மார்க்கு ரோமாபுரியில் உள்ளவர்களுக்கென்று எழுதின ஒரு சுவிசேஷ நூலாக இது இருக்கிறது என்பதினாலே, அப்படி ரோமாபுரி மக்களுக்கெல்லாம் அவருடைய வம்ச வரலாறுகள் பெரிதாக அவர்களுக்கு உணர்வு படுத்தாது என்பதினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை முக்கியப்படுத்துவதற்காக ஞானஸ்நானத்தில் இருந்து அவர் தொடங்குவதை பார்க்க முடிகிறது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங்ஸை விட, அவருடைய செய்திகளை விட ஆக்ஷன்ஸ், செயல்பாடுகளை மிகவும் வலியுறுத்தி யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா மார்க் எழுதியிருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். அதனால மார்க்கு சுவிசேஷ புத்தகம் இயேசுவின் 30ஆம் வயதில் நடக்கும் நிகழ்விலிருந்து தொடங்குவதை பார்க்க முடிகிறது. இது மார்க்கு புத்தகத்தின் தனித்தன்மை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எந்த சுவிசேஷ புத்தகத்தை நாம் பார்க்கலாம் என்றால் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை நாம பார்க்கலாம். அதற்கு மத்தேயு எவ்விதமாக அந்த சுவிசேஷ புத்தகத்தை தொடங்குகிறார் என்ற அழகான வசனத்தை நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். பிற்பாடு மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தின் தனித்தன்மையை பற்றி நாம் என்ன பண்ணலாம், அழகா பேசலாம். வாசிக்கலாமா? கண்டிப்பா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம்.
ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து தொடங்குவதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுடைய வம்சத்தில் தாவீது வருகிறார், தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஏன் மத்தேயு ஆபிரகாமுடைய வம்சத்தையும் தாவீதின் வம்சத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்? இந்த மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எந்த ஜனங்களுக்காக எழுதினார் என்பதை நாம் முதலாவதாக சிந்திக்க வேண்டும். மத்தேயு ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்தவர். மத்தேயு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசுதான் நாம காத்துக்கிட்டு இருந்த மேசியாங்கிறத புரிய வைக்கும்படியா, நம்ப வைக்கும்படியா, கன்வின்ஸ் பண்றதுக்காக இந்த சுவிசேஷத்தை எழுதுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக மனதில் வச்சுக்கணும். இந்த யூத ஜனங்கள் மேசியா தாவீதின் வம்சத்தில் தான் வருவார், இந்த தாவீது ஆபிரகாமுடைய வம்சத்தில் தான் வரக்கூடியவர் என்பதை நன்கு நம்பினதினாலே ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து தாவீது வராரு, தாவீதுடைய வம்சத்திலிருந்து இயேசு வராருங்கிற அழகான வம்ச வரலாறை இவர் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, வேதாகமத்தில் எங்கெல்லாம் மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நிறைவு அடைகிறது என்பதை அடிக்கடி மத்தேயு குறிப்பிடும் விதத்தில், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன விதத்தில் இது நடந்ததே, சகரியா தீர்க்கதரிசி சொன்ன விதத்தில் நடந்ததே என்று பழைய ஏற்பாட்டின் மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே யாருடைய வாழ்க்கையில் நிறைவு பெறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவு பெறுகிறது என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை பதிவு செய்கிறார். மத்தேயு புத்தகத்தின் தனித்தன்மை என்னவென்றால், மத்தேயு ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? நிச்சயமா. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் தான் 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயே மிகவும் நீளமான சுவிசேஷ புத்தகம். மிகவும் சிறிய சுவிசேஷ புத்தகம் மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். இது எதன் அடிப்படையில் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இதை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த லூக்கா மற்ற யாரும் குறிப்பிடாத வண்ணமாக தூதர்கள் சகரியாவை சந்திப்பதையும் பிற்பாடு மரியாளை சந்திப்பதையும் இயேசுவின் பிறப்பிற்கு முன்பதாகவே நடந்த அநேக சுவாரஸ்யமான நிகழ்வை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. இதுல இன்னும் சுவாரஸ்யமா லூக்கா புத்தகத்தின் தனித்தன்மை என்னவென்றால், லூக்காவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை எழுதுவதை பார்க்க முடிகிறது. மத்தேயு மட்டும் எழுதல, லூக்காவும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த லூக்கா ஆபிரகாமின் வம்சத்தில் இயேசு வந்தார் என்பதை பதிவு செய்வதற்காக இந்த வம்ச வரலாறை குறிப்பிடவில்லை. லூக்கா இயேசு கிறிஸ்து யாருடைய வம்சத்திலிருந்து வந்தார் என்பதை குறிப்பிடுவதற்கான ஒரு அழகான வசனத்தை வாசிக்க போறோம். அதற்கு பிற்பாடு அதனுடைய ஆழமான அர்த்தத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இது லூக்கா புத்தகத்தின் மிக முக்கியமான தனித்தன்மையாக இருக்க போகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியம் வாசிக்கலாம். ஓகே. லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது லூக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய வம்சத்தில் வந்தவர் என்பதை குறிப்பிடுகிறார். சரி. ஆனா மத்தேயு ஆபிரகாமுடைய வம்சத்தில் இயேசு வந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். ஏன் லூக்கா ஆபிரகாம் வம்சத்தில் இயேசு வந்தார் என்று குறிப்பிடாமல் ஆதாமுடைய வம்சத்திலிருந்து இயேசு வந்தார் என்று குறிப்பிடுகிறார்ங்கிறத நம்ம சிந்திக்கணும். சரி. இந்த சுவிசேஷ எழுத்தாளர்களில் லூக்கா ஒரு புறஜாதி, சரிங்களா? இப்போ மத்தேயு ஆபிரகாமுடைய வம்சத்துல இயேசு வந்தாரு என்று சொல்லும்போது ஒரு யூதனுக்கு அது மேன்மையான விஷயம். ஏன்னா ஒரு யூதன் ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவன், அவன் பயாலஜிக்கலி, அதாவது சரீர பிரகாரமாகவே ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவன். அப்ப இயேசு கிறிஸ்துவும் ஆபிரகாமுடைய வம்சத்தில் சரீர பிரகாரமாக வந்தவர் என்று சொல்லும் போது சரீர பிரகாரமாகவே நானும் இயேசு கிறிஸ்துவும் நெருங்கின உறவின் முறையாக வருகிறோம் என்பதை யூதன் உணர்ந்து கொள்வான். ஆனா ஒரு புறஜாதிக்கு ஆபிரகாமுடைய வம்சத்தில் இயேசு வந்தார் என்று சொல்லும் போது நாம ஆபிரகாமுடைய சரீர வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல. அப்ப நமக்கு என்ன ஏற்படுத்தாது அப்படின்னா ஒரு உறவுமுறை ஏற்படுத்தாது என்பதை புறஜாதியான ஒரு லூக்கா புரிந்து கொண்டு
இவர் ஆதாமின் வம்சத்தில் வந்தவர் என்று குறிப்பிடுகிறார். சரி. அப்படி பார்க்கும்போது நாமும் யாருடைய வம்சத்துல தான் வந்தோம்? ஆதாம் வம்சம். ஆதாமுடைய வம்சத்துல தான் வந்தோம். அப்ப ஆதாமுடைய வம்சத்தில் தான் சரீர பிரகாரமாக நாமளும் வந்திருக்கிறோம். ஆதாமுடைய வம்சத்துல தான் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அதனால நாமளும் புறஜாதியா உரிமையா என்ன பண்ணலாம்? இயேசுவை நம்முடைய சகோதரன் என்றும் சொந்த இரட்சகர் என்றும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு புறஜாதியின் உணர்வை நன்கு புரிந்து கொண்டு நன்கு தெரிந்து கொண்டு இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள சரீர விதமான உறவையும் ஆவிக்குரிய உறவையும் புரிய வைப்பதற்காக லூக்கா விதமாக பதிவு செய்கிறார். இப்ப நாம ஒரு ரிவிஷன் போலாம். மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் எந்த வயதிலிருந்து தொடங்குகிறார்? 30 வயதுல இருந்து தொடங்குறாரு. சரி. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை எந்த வம்சத்திலிருந்து தொடங்குகிறார்? ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து தொடங்குறாருன்னு சொன்னீங்க. அப்ப 30 வயதுல இருந்து மார்க் தொடங்குறாரு. ரொம்பவும் பின்னாடி போய் ஆபிரகாம்ல இருந்து மத்தேயு தொடங்குறாருங்கிறத பார்க்க முடியுது. சரி, லூக்கா இயேசு கிறிஸ்துவின் எந்த வம்சத்திலிருந்து தொடங்குகிறார்? ஆதாம்ல இருந்து தொடங்குறாரு. அப்ப நீங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். மார்க் 30 வயதில் தொடங்குகிறார். அதற்கு முன்பாக ஆபிரகாமில் இருந்து மத்தேயு தொடங்குகிறார். அதற்கும் முன்பாக ஆதாமிலிருந்து லூக்கா தொடங்குறார். சரி, இந்த யோவான் எதுல இருந்து தொடங்குறாருன்னு போய் என்ன பண்ணிடலாம்? படிச்சிடலாம். 4வதாக யோவான் புத்தகத்தின் தனித்தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். அதற்காக 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சரி, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது யோவான் புத்தகம் ஆதியிலே என்று தொடங்குவதை பார்க்க முடிகிறது. வேதாகமத்திலேயே ஆதியிலே என்று தொடங்கக்கூடிய 2 புத்தகங்கள். ஒன்று ஆதியாகம புத்தகம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதை தொடங்குவதை பார்க்க முடிகிறது. ஏன் யோவான் ஆதியிலே என்ற வார்த்தையோடு இந்த சுவிசேஷத்தை தொடங்குகிறார்? இதன் தனித்தன்மை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நிச்சயமா. நீங்க மார்க்கு சுவிசேஷத்தை பார்க்கும்போது 30ஆம் வயதில் இயேசுவின் ஊழியத்தோடு தொடங்குகிறார். மத்தேயுவின் சுவிசேஷத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் வரைக்கும் போய் அவருடைய வம்ச வரலாறிலிருந்து தொடங்குவதை பார்க்க முடிகிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆதாமுடைய வம்சத்திலிருந்து இயேசுவை குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. ஆனா யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா ஆபிரகாமுக்கு முன்னாடியே அவர் இருந்தாரு, ஆதாமுக்கு முன்னாடியே அவர் இருந்தாரு. ஏன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறதே, இந்த பூமியின் படைப்புக்கு முன்பதாகவும் ஆதியிலே அவர் இருந்தார் என்று இயேசுவின் தெய்வீக தன்மையை அவர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அப்ப எல்லாத்துக்கும் முன்னாடியே அவர் இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் உன்னத நிலையில் இயேசுவை தெய்வத்தன்மையோடு காட்டுவதை பார்க்க முடிகிறது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப ஒருத்தர் 30 வயதுல காட்டுகிறார். அவர் யாரு? மார்க்கு சுவிசேஷம். ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து காட்டுகிறார். அவர் யாரு? மத்தேயு. ஆதாமுடைய வம்சத்திலிருந்து காட்டுகிறார். அவர் யாரு? லூக்கா. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இந்த உலகத்தின் படைப்புக்கும் முன்பதாக ஆதியிலிருந்து அவர் இருக்கிறார் என்பதை காட்டுவது யாரு? யோவான். இவ்விதமாக ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகமும் தனித்தன்மையாக இயேசுவை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இதுதான் வேதாகமத்தின் சுவிசேஷத்தில் உள்ள ஆச்சரியங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன் சகோதரரே. வேதாகமத்தில் அந்த 4 சுவிசேஷத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை ரொம்ப எளிதாக புரியும்படிக்கு எடுத்து சொல்லி கொடுத்தீங்க. இது ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி வேதாகமத்தில் இருக்குதா அப்படின்ட்டு வேதாகமத்தை இன்னும் ருசிப்பதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமென்.